ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதேவி மாரதி crochet ஆர்ட்டில் நம்ம இன்றைக்கி இந்த அழகான பேபி ட்ரெஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேபி ட்ரெஸ்க்கு வந்து செவ்ரான் சிக் அப்படின்ட்டு பேர். இதை வந்து ரெட் ஹார்ட் நூல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ஒரு ஃப்ரீ பேட்டர்னே போட்டிருக்காங்க அவங்களோட வெப்சைட்டில். இதை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதாங்க நான் சொன்ன பேட்டர்ன். நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக நான் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து என்னோடய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். எந்த நூல் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அந்த நூலுக்கு ஏற்ற ஹூக் சைஸ், அப்புறம் இது வந்து எந்தெந்த சைஸில் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அதாவது 3 மாதம், 6 மாதம், 12 மாதம், 18 மற்றும் 24 மாத குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 24 மாதம் 24 மந்த்ஸ் பேபிக்கு போடுற மாதிரியான பேட்டர்னில் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது ரெட் ஹார்ட் வித் லவ் அவங்களோட டே தான். ஸோ ஒயிட் ப்ளஸ் அதுக்கப்புறம் ரெட் ஹார்ட் வித் லவ்வில் வந்து பாய்சன் பெரி. ஸோ இது ரெண்டு வச்சு தான் பார்க்க போகிறோம். 6 mm ஹூக் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஸ்டெப்ஸாக போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து பாடிஸ், அதாவது இந்த மேலே இருக்க இந்த மேல் பகுதி, அதுக்கப்புறம் ஸ்கர்ட்னு சொல்லிட்டு இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து யூஸ்வலாக 2 கலர்ஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி இந்த ரெட்டுக்கு பதிலாக நான் பாய்சன் பெரி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஒயிட்டுக்கு ஒயிட்டே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் பேட்டர்னை உங்களுக்கு ஆல்ரெடி ரீட் பண்ண தெரியும்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டிச்சஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்டிச்சஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இல்லாட்டினா நீங்கள் எப்பயும் போல் என்னோடய வீடியோ பார்த்து பண்ணு. ஓகேங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது சைஸஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் ரவுண்ட் 1 ரைட் சைடுன்னு போட்டு FHDC ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் crochet 35ன்னு போட்டிருக்காங்கன்னா அது 3 மாதத்துக்குரியது. அப்புறம் ப்ராக்கெட்டில் பாருங்கள் 38, 40, 45, 48ன்னு இருக்குது. அப்போ அது என்னென்னா 6 மாதம், 12 மாதம், 18 மாதம், 24 மாதம் அதுக்குரியது. ஓகேங்களா? ஸோ அப்படியே வரிசையாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன எவ்வளோ செயின்ஸ் போடணும், இல்லை என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ப்ராக்கெட்ஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் 24ன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு 48 ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் crochet பண்ணணும். ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த மாதிரி 24 மந்த்ஸ்க்கு வந்து 48 ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் crochet பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது முதல்ல அதுக்கு செயின் 3 செயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹூக்கில் நூலை போட்டுட்டு முதல் செயின்குள்ளே உள்ளே போங்க. போயிட்டு இந்த நூல் எடுத்துகிட்டு வெளில வாங்க. இப்போது ஹுக் மேலே 3 இருக்கும். மறுபடியும் இப்போ நூல் எடுத்துகிட்டு இதுக்கு முள்ள மட்டும் போயிட்டு வெளில வந்தீங்கன்னா 3 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செயின் இங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நூல் எடுத்து இப்போ இந்த 3க்குள்ளேயும் போயிட்டு வெளில வரணும். இது வந்து ஹாஃப் டபுள் crochet. அப்போது இந்த செயின் தான் ஃபவுண்டேஷன் செயின் அப்படின்றாங்க. அப்போது நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் crochet கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு செயின் க்ரியேட் ஆச்சு இல்லையா, அதுக்குள்ளே போகணும். இந்த ரெண்டையும் கேட்ச் பண்ணிவிட்டு வெளில வந்தீங்கன்னா ஹூக் மேலே 3 இருக்கும். அப்புறம் அந்த அதுக்குள்ளே மட்டும் போயிட்டு எடுத்திங்கன்னா மறுபடியும் 3 இருக்கும். இப்போ இங்கே வந்து செயின் உங்களுக்கு 2வது செயின் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது 3க்குள்ளேயும் விட்டு எடுத்தோன்னா இதுதான் ஹாஃப் டபுள் crochet. இப்போது 2 பண்ணியிருக்கோம். இது 1, இது 2. இல்லைங்களா? இப்போ இன்னொரு தடவை பண்ணுவோம். நூல் எடுத்துகிட்டு அந்த செயினுக்குள்ளே போகிறோம். 3 அதுக்குள்ளேருந்து வெளில வந்துட்டு ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த செயின் அந்த 2 லூப்புக்குள்ளேயும் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இது 1, இது 1. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் எடுத்து செயினுக்குள்ளே போயிட்டு எடுத்தோம். ஓகேங்களா? நான் என்னோடய 46 வரைக்கும் போட்டுட்டு கடைசி 2 உங்களோட சேர்ந்து பண்ணுறேன்.
நான் இப்போ ஒரு 12 ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் குரோஷெட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து பண்ண போகிறேன், உங்களுக்கு காமிக்க போகிறேன். நூல் எடுத்துகிட்டு இந்த 2 செயின் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா ஃபவுண்டேஷன், அந்த 2 இதுக்குள்ளே தான் போகிறோம். நான் சைட்லேருந்து காமிக்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஸோ அதனால் இங்கே காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த 2 செயின் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி இங்கே 2 வந்துருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் நூல் எடுத்துகிட்டு வருவீங்க. முதல்ல மட்டும் போய் எடுத்துகிட்டு மறுபடியும் 3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயின் பண்ணப்போ நமக்கு இப்படி ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததை எடுக்கிறப்போ இந்த 2 இதுக்குள்ளே தான் போய் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஹுக் மேலே உங்களுக்கு அந்த செயின் இருக்கா, மறுபடியும் எடுத்து வெளில வந்து முதல்ல போயிட்டு அடுத்து 3 பண்ணுறோம். ஓகேங்களா? இப்படி ஃபார்ம் ஆகிட்டே வரும். 48 வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. 46 மொத்தம் போட்டுட்டேன். இன்னும் 2 பண்ணால் நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த 2 செயினையும் பிடிச்சிட்டு 47 48. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதான் வந்து நமக்கு மேலே இருக்குது ஹாஃப் டபுள் குரோஷெட், கீழே இருக்கிறது எல்லாமே ஃபவுண்டேஷன் செயின். அப்படியே போயிட்டு ட்விஸ்ட் பண்ணாமல் எடுத்து இப்போது இந்த மாதிரி ரவுண்டில் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, இதான் வந்து நம்மளுடைய செயின். ஓகேங்களா? இனிஷியல் செயின் போட்டோம் இல்லையா, 3 செயின், 1 2 3 இப்படி போடாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் குரோஷேல போயிட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஜாயின் பண்ணிட்டோம். ரவுண்டில் இருக்கா, எங்கேயும் ட்விஸ்ட் ஆகாமல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டுக்காக நம்ம செயின் 2 பண்ணுறோம். இந்த செயின் 2 வந்து எந்த ஒரு ஸ்டிச்சாகவும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் 2 பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேருந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம மொத்தம் இப்போது 23 ஹாஃப் டபுள் குரோஷெட் போட போகிறோம். ஓகேங்களா? இதில் போயிட்டு நூல் எடுத்து 3மே பண்ணோம். ஸோ இது செகண்ட் ஹாஃப் டபுள் குரோஷெட், தேர்ட், 4வது. இந்த மாதிரி மொத்தம் 23 ஹாஃப் டபுள் குரோஷெட் போடணும். ஓகேங்களா? இப்போ நான் 21 ஹாஃப் டபுள் குரோஷெட் பண்ணியிருக்கேன். அடுத்ததில் 22, அடுத்து 23. இப்போ அடுத்து வர செயினில் வந்து 2 ஹாஃப் டபுள் குரோஷெட் போட போகிறோம். ஸோ 1 2 அதே செயினில் போயிட்டு இன்னொன்று பண்ணிட்டோமா. இப்போ மறுபடியும் 23 செயினில் போயிட்டு ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷெட் போட போகிறோம். ஓகேங்களா? 1 2 3. இதே மாதிரி நான் 21 கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் 21 ஹாஃப் டபுள் குரோஷெட் பண்ணியிருக்கேன். இப்போ 22 23 23 போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் குரோஷெட் போடணும். 1 2. இப்போது ரவுண்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் குரோஷெட், இதை வந்து நம்ம செயின் 2, அதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் குரோஷெட். ஸோ அங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போது இந்த 2மே 2 லூப்புக்குள்ளும் உள்ளே போகணும். போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும். இப்போ ரவுண்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது மறுபடியும் செயின் 2 பண்ணிவிட்டு இப்போ ரவுண்ட் 3ல் என்ன பண்ணணுன்னா, செயின் 2 பண்ணதை விட்டுருங்க. இப்போ அடுத்த ஸ்டிச்சிலேருந்து அடுத்து வர்ற 4 ஸ்டிச்சில் 4 செயினில் போயிட்டு ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷெட் போட போகிறோம். ஓகேங்களா? 1 2 3
4. இப்போது 4 half double crochet பண்ணி அடுத்த செயினில் 2 half double crochet பண்ணணும். 4 half double crochet அடுத்த செயினில் 2 half double crochet. இப்போ 1 2 இதே செயினில் போய்ட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 4 half double crochet. 1 2 3 4. இப்போ அடுத்த செயினில் 2 half double crochet. 1 2. ஓகேங்களா? இப்போ அதே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். நீங்கள் கடைசி வரப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் இன்னும் எனக்கு 5 ஸ்டிச் மிச்சம் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே கடைசி 2 half double crochet பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போயிட்டு ஒவ்வொரு half double crochet பண்ண போகிறோம். 1 2 3 4. இப்போது இந்த ஸ்டிச்சில் போயிட்டு 2 பண்ணணும். 1 2. இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 60 half double crochet இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே கிடையாது, நம்ம ஃபர்ஸ்ட் half double crochet பண்ணோம் இல்லையா, அங்கே போயிட்டு 2 நூலையும் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ரவுண்ட் 4 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செயின் 2 அப்படின்னா half double crochet அடுத்து வர்ற 5 ஸ்டிச்சஸில் பண்ணணும். இது 5 செயினில் போயிட்டு ஒவ்வொரு half double crochet. 1 2 3 4 5. இப்போது அடுத்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா 2 half double crochet பண்ணணும். 1 அதே செயினில் போயிட்டு 2. ஓகேங்களா? இப்படியே முடிச்சுட்டு வாங்க, நான் கடைசி 6 ஸ்டிச் இருக்கப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போது கடைசி 5 half double crochet போட்டு 6வது ஸ்டிச்சில் 2 half double crochet போட போகிறோம். இப்போ இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 70 ஸ்டிச், அதாவது 70 half double crochet இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இங்கே 2 half double crochet போட போகிறோம். 1 2. இப்போது ஸ்லிப் ஸ்டிச் half double crochetல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நம்மளுடைய ரவுண்ட் 5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுத்து வர்ற 6 செயினில் போயிட்டு ஒவ்வொரு half double crochet, 7வது செயினில் போயிட்டு 2 half double crochet. இப்போ 1 2 3 4 5 6. அடுத்ததில் 2 half double crochet. 1 2. மறுபடியும் அடுத்து வர்ற 6 செயினில் போயிட்டு ஒவ்வொரு half double crochet, 7வது செயினில் 2 half double crochet. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அடுத்து இங்கே கடைசி 7 செயினில் அதே தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இங்கே முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இடத்துல நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னும் ஒரே ஒரு செயின் மிச்சம் இருக்குது, அதில் போயிட்டு 2 half double crochet போட்டுட்டு இப்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண வேண்டியது. இப்போது half double crochetல போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண வேண்டியதான். செயின் 2. இப்போது அடுத்த ரவுண்டு என்னென்னா அடுத்து வர்ற 7 செயினில் half double crochet. ஓகேங்களா? 7. அடுத்த செயினில் 2 half double crochet. 1 2. இப்போ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக அப்படி தான் 7 half double crochet 2 7 2. கடைசியில் மீட் பண்ணலாம். இப்போ கடைசி ஒரு செயின் தான் மிச்சம் இருக்குது. இப்போ அதில் போயிட்டு 2 half double crochet பண்ண போகிறோம். ஓகேங்களா?
இப்போ மொத்தம் இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா 90 ஹாஃப் டபுள் க்ரோஷேட்ஸ் இருக்கும். இப்போது இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறோம் எப்பயும் போல். இதுக்கப்புறம் 2 செயின். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து வர்ற 10 செயினில் போயிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். நான் இப்போ 10 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமே கண்டினியூஸாக அடுத்து 9 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறேன். இப்போ 1 9. இப்போ அடுத்த செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேட். இப்போ நம்மளோட ரிப்பீட்டர் தான் 9 2 9 2. ஓகேங்களா? இப்போ கடைசி ஒரு செயின் இருக்கப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இன்னும் ஒரே ஒரு செயின் மிச்சம் இருக்குது. அங்கே போயிட்டு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேட். ஓகேங்களா? இப்போது ரவுண்ட் 7, இந்த 7வது ரவுண்டோட முடிவில் நமக்கு மொத்தம் 98 ஹாஃப் டபுள் க்ரோஷேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து வர்ற 3 ரவுண்டுக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம 7வது ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 8 9 10 3 ரவுண்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு செயினில் போயிட்டு ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி பண்ணணும்னா செயின் 2 ஒவ்வொரு செயின்லேயும் போயிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் 8th row. அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு மறுபடியும் செயின் 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மொத்தம் இனி 3 row பண்ண போகிறோம். 8வது 9வது 10வது. நான் 10வது ரோவோட முடிவில் வரேன். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் உங்களுக்கு 98 ஸ்டிச்சஸ் இருக்கணும். பார்க்கலாமா? இப்போ என்னோடய லாஸ்ட் ஸ்டிச்சில் இருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். இப்போ மொத்தம் நம்ம 3 ரவுண்ட் ஆஃப் ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஒவ்வொரு செயின்லையும் போய் பண்ணுறது பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் என்ன பண்ண போகிறோம்னா செயின் 2 பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே கைக்கு உரிய ஆர்ம் ஹோல் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ கைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்படி போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி கை வர்றதுக்கு. ஸோ அந்த ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா செயின் 2 பண்ணிவிட்டு அடுத்த வர்ற 23 செயின்ஸில் போயிட்டு ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 23 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா செயின் 1 பண்ணிவிட்டு 21 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் 22வது ஸ்டிச்சில் அடுத்து ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கணும். ஸோ இதை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இங்கே தான் நம்ம கடைசி முடிச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 21 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை விட்டுட்டு நம்ம 22ல் போயிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுங்க, 22ல் கையை வச்சுக்கோங்க. இதுதான் என்னோடய 22. இதை இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் இங்கே போயிட்டு நான் பண்ணணும். ஓகேங்களா? இதை நான் ஏன் இவ்வளோ பக்கத்தில் வைக்க சொல்கிறேன்னா நீங்கள் தூரமாக வச்சிங்கன்னா இந்த லூப் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது அடுத்து வர 27 ஸ்டிச்சஸில் ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ணணும். ஆக்சுவலாக மொத்தம் 28. ஸோ நம்ம செயின் 1 பண்ணிவிட்டு 1 பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் 27 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ணணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 28 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் செயின் 1 பண்ணிவிட்டு அடுத்து வர 21 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. 1 2 20 21. ஓகேங்களா? இப்போ 21 ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ 22ல் போகணும். அப்போ அந்த 22ல் கை வச்சுக்கோங்க. நான் அப்படி வச்சுருக்கேன். இப்படி பக்கத்தில் போகணும். செயின் 1 ஆல்ரெடி இருக்குது. இந்த 22ல் போயிட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட். ஓகேங்களா? இப்போ பண்ணியாச்சு. இங்கே போயிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ணிட்டு செயின் 1 ஆல்ரெடி போட்டாச்சு. 2 3 4 5. இப்போ அடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ மொத்தமாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 56 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷேட் 56. அப்புறம் இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு செயின், 2 செயின். ஓகேங்களா? அடுத்த ரவுண்டில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இந்த ரவுண்ட் வந்து 12வது ரவுண்ட். ஸோ இது பண்ணுறதுக்கு என்னென்னா செயின் 2. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்லா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போயிட்டு ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படி பண்ணுறப்போ ஞாபகமாக நம்ம இங்கே ஒரு செயின் போட்டிருந்தோம் இல்லையா, இந்த செயின்குள்ளேயும் போயிட்டு ஒரு ஹாஃப் டபுள் crochet பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்பேஸ்க்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் செயின் 1 பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த ஹாஃப் டபுள் crochet எடுத்தது, அது ரெண்டும் சேர்ந்துருக்கு. இங்கே என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு ஹாஃப் டபுள் crochet பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மொத்தமாக இதுக்குள்ளே தான் போய் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்குள்ளே போயிட்டு வெளியே எடுத்து வந்துடணும். ஓகேங்களா? ஓரளவு இந்த மாட் ஆகிட்டா இருக்கும். அடுத்து நீங்கள் இந்த ஸ்டிச்சுக்கு போயிட்டு பண்ணணும் எப்பயும் போல். ஓகேங்களா? இப்போ தெரியுதா உங்களுக்கு? அதையும் நம்ம அந்த கேப்பை வந்து நம்ம குறைச்சிருக்கோம். இப்போது இந்த சைட்லேயும் ஒவ்வொன்றா போட்டு வாங்க. இந்த சைடில் இருக்க ஆர்ம் ஹோல் வரும்போதும் இதுக்குள்ளே போயிட்டு ஒரே ஒரு ஹாஃப் டபுள் crochet பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் crochetல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த ரவுண்டில் செயின் 2 பண்ணிவிட்டு அடுத்து வர்ற 28 ஸ்டிச்சில் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் crochet பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 28ல் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet, அடுத்து வர்ற ஒரு ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் crochet, மறுபடியும் 28ல் ஒரு ஹாஃப் டபுள் crochet. அப்போ வந்து கடைசி உங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். இப்போ நீங்கள் முடிக்கிறப்போ 2 ஹாஃப் டபுள் crochet போட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இதில் இருக்கோம். இப்போ இந்த ஸ்கிப் கிடையாது, இங்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 அப்படி. இப்போது இனி வர்ற ரோஸ்லேருந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா?